அனைவருக்கும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா என்றால் என்ன, அதை நாங்கள் பயிற்சியில் போடுவது அதன் மூலமாக நாங்கள் அடைய போகும் பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். யோகாவானது எங்களது உடலையும் எங்களது உளம் மனதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு சம்பந்தப்படுத்தி கொள்றதுக்கான மிக அழகான பயிற்சி. யோகாண்டா ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லைனா இது எங்களோட பாடியை டோன் பண்ணி கொள்றதுக்கோ இல்லைனா இது ஜஸ்ட் ஒரு மைண்டுக்குமான ஒரு பயிற்சி மட்டுமே கிடையாது. யோகாங்கிறது ஒரு அழகான பிரயாணம். அந்த அழகான பிரயாணத்தின் மூலமாக நாங்கள் எங்களது உடலையும் எங்களது மனதையும் மிக அருமையாகவும் மிக அழகானதாகவும் மாற்றிக்கொள்கின்றோம். இதுதான் நான் என்ன கூறுவேன் என்றால், யோகா என்பது பயிற்சி என்பதை விட இது ஒரு அழகான பிரயாணமாகும். நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம்னா நாங்கள் நிறைய விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சந்திப்போம், நிறைய பேரை பார்ப்போம், நிறைய இடங்களை பார்ப்போம், நிறைய சீனரிஸை பார்ப்போம். அதே மாதிரி தான் யோகா என்கிற பிரயாணத்தின் மூலமாக எங்களது உடலானது எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை நாங்கள் எங்கள் கண் கூட பார்ப்போம். அதனோட எங்களது மனதானது எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதையும் நாங்கள் அழகாக பார்க்க முடியும். அதுதான் யோகா என்பது ஒரு அழகான பிரயாணம் என்று குறிப்பிடப்படுகிறது. யோகா என்றால் என்ன? யோகுங்கிற சன்ஸ்கிருத வார்த்தை. இந்த யோகுங்கிறது உண்மையான அர்த்தம் என்ன, உண்மையான பொருள் என்ன? யோகுங்கிறது வார்த்தை சம்பந்தம். இது நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி எங்களது உடலையும் எங்களது மனதையும் ஒருங்கிணைச்சு இல்லைன்னா சம்பந்தப்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு அழகான பயிற்சி. இப்போ சில பேர் இதை ஒர்க் அவுட் முறையில் நாங்கள் எடுத்தீங்கன்னா உங்களோட உடம்பை அழகாக டோன் பண்ணி கொள்ள முடியும் இந்த யோகா பயிற்சியின் மூலமாக. யோகா எங்களோட முள்ளந்தண்டை தான் வச்சு தான் இந்த பயிற்சி எல்லாமே பேஸ் ஆகி இருக்குது. ஸ்பைன் இருக்கு இல்லையா, எங்களோட முள்ளந்தண்டு, அதை வச்சு தான் இந்த பயிற்சியே பேஸ் ஆகியிருக்கு. அது ஏன் அவதானமானது ஸ்பைனுக்கு மட்டும் அதிகமாக கொடுக்குறோம்? ஸ்பைன் எவ்வளவு தூரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களது வாழ்வின் இயர்ஸ் ஆட் பண்ணி கொள்ளலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அடிங் இயர்ஸ் டு த லைஃப், வாழ்நாளை அதிகரித்து கொள்ளலாம். இதன் மூலமாக முள்ளந்தண்டானது வலுவடையும் பொழுது ஹெல்தியாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் அவ்வளவு தூரத்துக்கு we are adding years to the life. நீங்கள் யோகா செய்கிறவங்களை பற்றி பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. வயதானவர்களுமே யோகா செய்கிறாங்க. யோகா எந்த வயது எல்லைக்கும் உட்படாது. சிறியோர் முதல் பெரியோர் வரை எவ்வயதானவராயினும் இந்த பயிற்சியை அழகாக மேற்கொள்ளலாம். பட் இப்படித்தான் இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் இல்லை. இதுதான் நிறைய பேர் நினைக்கிற ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னன்னா, இப்போ என்னால் இந்த மாதிரி அமர முடியாது, அதனால எனக்கு யோகா சரி வராது. என்னால் எழுந்து நின்று ஒரு காலில் நிற்க முடியாது, அதனால எனக்கு யோகா சரி வராது. யோகாங்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான பயிற்சி தான். ஃப்ளெக்சிபிலிட்டியை டே பை டே நாள்தோறும் அதிகரிக்கக்கூடிய பயிற்சி ஒழிய யோகா ஃப்ளெக்சிபிளாக ஆனவங்களுக்கான பயிற்சி கிடையாது. நாங்கள் எங்களோட உடம்புக்கான ஃப்ளெக்சிபிலிட்டியை விட ஃப்ளெக்சிபிலிட்டியை டே பை டே தான் அதிகரித்து கொள்ளணுமே ஒழிய எங்களோட ஃப்ளெக்சிபிள் உடம்புக்கான பயிற்சியை இதை நாங்கள் கருதி கொள்ளக்கூடாது. உங்களுக்கு இப்படி அமர்ந்து கொள்வது கடினமா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஒன்று நீங்கள் இருக்கையில் அமரலாம், இல்லைண்டா ஒரு காலை இந்த மாதிரி சைடில் வச்சு கூட அமர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி ஆனது ஒரு நாளில் எக்ஸ்டெண்ட் ஆகுமா, ஒரு நாளில் விருத்தி அடையுமா? கிடையாது. அது ஒரு மித், அதுவும் ஒரு தப்பான ஒரு கருத்து. ஃப்ளெக்சிபிலிட்டியானது நாங்கள் தினமும் இந்த பயிற்சியை மேற்கொள்ளத்தான் எங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி டெவலப் ஆகுமே ஒழிய ஒரு நாளில் டெவலப் ஆகாது. இப்போ நாங்கள் 20 நாளுமே இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொண்டோம். இப்போ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது 21வது நாளுக்கான பயிற்சி. இந்த 20 நாளுமே ஒவ்வொரு வகையான பயிற்சியை நாங்கள் மேற்கொண்டோம்.
மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு, இருதயத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, நுரையீரலை வலுப்படுத்திக் கொள்வதற்கு, பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு, ஸ்பைனுக்கு முள்ளந்தண்டுக்கு, ஆர்த்தரைட்டிஸுக்கு, இந்த மாதிரி வகையான பல பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கா உடம்புல, அந்த கவலையே வேணாம். இந்த ஒரு உங்களுக்கான சில பயிற்சிகள் இருக்கும். ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா, ஆர்த்தரைட்டிஸ் பயிற்சியை மட்டும் மேற்கொள்ளுங்க. இருக்கையில் மட்டும்தான் உங்களால் அமர முடியுமா? நோ ப்ராப்ளம் அட் ஆல். இருக்கையில் அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. முள்ளந்தண்டில் பிரச்சனை இருக்கா, பயப்படவே பயப்படாதீங்க. முள்ளந்தண்டுக்கான பயிற்சி இருக்குது. அந்த மாதிரி 20 வகையான பயிற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். அதனால நீங்கள் 20 வகையான பயிற்சிகளையுமே நீங்கள் யூடியூப்பில் கொஞ்சம் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம். ஆரோக்கியமான நபராக நீங்கள் மாறலாம். எல்லாருக்குமே ஆரோக்கியம் தான் விருப்பம் இல்லையா? நாங்கள் சுகீனமானவராகவோ இல்லைண்டா எங்களுக்கு சிக்னஸ் இருந்தால் எங்களுக்கு விருப்பமா? கிடையாது இல்லையா? நாங்கள் ஆரோக்கியமாக இருப்பதைத்தான் என்றுமே விரும்புவோம். அதனால உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்றதுக்கு டெய்லி இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்க. நீங்கள் ஆரோக்கியமான நபராக மாறிவிடுவீங்க. அதன் மூலமே தியான பயிற்சியுமே மிக சிறந்தது. உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது, எங்களோட மனதுமே ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? ஸோ உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக இருந்து மனதை எங்களால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாட்டி, மனதில் பல விதமான எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் நாங்கள் ஆரோக்கியமான மனதுன்னு சொல்லுவோமா? இல்லை இல்லையா? அதற்காக சில பல தியான பயிற்சிகளை கூடவே நாங்கள் நிறைய பயிற்சிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லா பயிற்சிகளுமே தியான பயிற்சி முக்கியமானது. தியானம் என்றால் எங்களோட மனதை மிக இலகுவாகவும் ஆரோக்கியமாகவும் நேர்மறையான எண்ணங்களை அதிகரித்துக் கொள்வதற்குமான இந்த பயிற்சி. இது டெய்லி உங்களுக்கு ஒரு 1 to 2 minutes, ஒரு நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷம் எங்களால் அலோகேட் பண்ணுறதுக்கு முடியும் தானே டெய்லி. அதுக்கு கூட டைம் இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது இல்லையா? டைம் இருக்கும் இல்லையா? அதனால உங்களோட மனதை வலுப்படுத்தி கொள்றதுக்கு டெய்லி தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு ஆரோக்கியமான நபராக மாறிவிடுவீர்கள். இதைத்தான் நாங்கள் யோகாவானது ஒரு அழகான பிரயாணம், ஒரு அழகான பயணம் என்று சொல்கிறோம். இந்த யோகா பயிற்சியின் மூலமாக நாங்கள் எப்படி எங்களோட உடலையும் எங்களது மனதையும் எப்படி ஆரோக்கியமாக நாங்கள் மாற்றிக்கொள்றதுங்கிறத பற்றி இலகுவாக பார்த்தோம். இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளணும் என்று நான் ரொம்பவே ஆசைப்படுறேன், ரொம்பவே விருப்பப்படுறேன். எல்லோருமே மனிதர்களாக நாங்கள் அனைவருமே ஆரோக்கியமாக இருப்பதைத்தான் விரும்புவோம். அதனால் இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளணும், தொடர்ந்து மேற்கொண்டு ஆரோக்கியமாக வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஸோ நீங்கள் அந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வீங்கன்னு நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்குமான பெஸ்ட் ஆஃப் லக். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ டு பிகம் ஹெல்தி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லைனா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதை நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம், ஒரு தீர்த்து வைப்போம். நன்றி, வணக்கம்.